Hello aspirants, welcome back to Aptrex with Manik, the survival of the fastest. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் தவம் இருந்து ரயில்வேஸ் கிட்ட இருந்து இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் எப்படா வரும், அஃபிஷியலாக எப்படா வரும், எப்போ எக்ஸாம் டேட்லாம் சொல்லுவாங்க, டீட்டெயிலாக எப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து காத்திருந்தோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸ் போட்டோம், பட் அதனால இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் வந்து மைண்ட் ஓடிட்டு இருக்கோம், ஒரு வாரமாக சரியான வீடியோக்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆளை பார்த்தா லைட்டாக டல்லாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் யோசிச்சிங்கன்னா, ஒரு 3 விஷயங்கள் வந்து அட் அ டைமில் வந்துச்சு ஆஸ்பிரன்ஸ். ஒன்று வந்து இந்த டிஜிட்டல் போர்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன், நான் டெலிகிராம் குரூப்லாம் போட்டிருந்தேன், அது வந்துருச்சு. அதை இன்ஸ்டால் பண்ணி அதை கற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் சிவியர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு மாதிரி கோல்டு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் வந்து, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் நான் எழுதிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் செலக்ட் ஆகி போயிருந்தோம். அதுக்கான தாசில்தார் ஒர்க்கு சர்டிஃபிகேட்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாமே ஒரே டைமில் வந்துருச்சு. அதுவும் வெயில் இவ்வளோ டிகிரி அதில் அலைஞ்சதுனால உடம்பு வந்து காலி ஆயிடுச்சு. பட் நோ ஐம் ஓகே, இப்போ போயிட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிற அந்த வீடியோ. ஸோ இப்போ இந்த விஷயம் ஹாட்டாக போயிட்டு இருக்கனால இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு வந்திருக்கிறேன். ஆல் செட் அண்ட் டன். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வருவோம். இது வந்து அட் லாஸ்ட் வந்து சென் 05 அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸாக அழகாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு இந்த என்டிபிஸ்னா அப்படி என்னதான் அப்படின்னு டவுட் இருக்கும். இது வந்து ஆஸ்பிரன்ஸ் ஒன்றுமே இல்லை, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். அதாவது ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஊழியர்கள் இருக்கிற அதிகபட்ச ஊழியர்கள் எந்த தொழிலில் இருக்காங்கன்னா ரயில்வேஸில் தான். அப்போ இதில் நிறைய டெக்னிக்கலான போஸ்ட்டுகள் இருக்குது. வண்டி ஓட்டணும், வண்டியை ரிப்பேர் பண்ணணும், இன்ஜினியர்ஸ் இதெல்லாம். பட் இருந்தாலும் நான் டெக்னிக்கல் ஒர்க்கும் இருக்கும்ல, இதெல்லாம் இந்த ஒரு ஆஃபீஸ் ஒர்க், அதுதான் இது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் என்டிபிசி. ஸோ நான் ஷார்ட் நோட்டீஸ்லேயே சொல்லியிருப்பேன், இது வந்து கிராஜுவேட்ஸ்க்கும் வைக்கிறாங்க, யாரெல்லாம் பட்டதாரியாக ஆகிட்டாங்களோ அவங்களுக்கும் வைக்கிறாங்க. அண்ட் பட்டப்படிப்பு படிக்காத +2 வரைக்கும் படித்தவங்களுக்கும் தனியாக அண்டர் கிராஜுவேட்னு வைக்கிறாங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து கிராஜுவேட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பார்த்துட்டு இருக்க பல பேர் வந்து வெறும் கிராஜுவேஷன் முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் அண்டர் கிராஜுவேட் தான் சார் அப்படின்னா, அதாவது +2 தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, இல்லை நான் இப்போ தான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த நோட்டீஸை பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தாலே அது புரிஞ்சிடும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டு லிங்க்குமே வச்சுறேன், சரியா? ஸோ இதில் டீட்டெயிலாக நான் வந்து கிராஜுவேட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்பிரன்ஸ் இதில் 70 பேஜ் கொடுத்துருக்காங்க, 70-80 பேஜ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எது முக்கியன்றதை நம்ம பார்த்துப்போம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் டேட் ரொம்ப முக்கியம், ஓகேவா? எதை ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோன்னா என்னைக்கு லாஸ்ட் தேதின்னு தெரிஞ்சுக்கணும். 13/10/2024 தான் லாஸ்ட் டேட், சரியா? ஸோ இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். பேமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தராங்க, 14 to 15 தராங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த 13 டார்கெட்டாக வச்சு முடிச்சிருங்க, எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க, சரியா? அப்புறம் கரெக்ஷனுக்குலாம் டைம் தராங்க, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா. இருந்தாலும் நீங்கள் சீக்கிரம் முடிச்சிருங்க. சரி சார், இந்த கிராஜுவேட் ஆர்ஆர்பி என்டிபிஸ்லாம் என்னென்ன போஸ்ட் இருக்கும், போஸ்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இதெல்லாம் வந்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இந்த டைப்பிஸ்ட்னு ஒரு போஸ்ட்டுக்குலாம் நீங்கள் டைப்பிங் சர்டிஃபிகேட்டு இல்லைனா 30 words per minute ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு வைப்பாங்க, சரியா? ஸோ ஓகே, நம்ம டீட்டெயிலாக அப்படியே பார்ப்போம். ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் பாருங்கள். முதல்ல இதில் வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 36 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். நான் தமிழ்ல போட்டிருக்க மாதிரி 36 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். என்ன சார் இவ்வளோ அதிகமாக இருக்கே அப்படின்னா, ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. பேண்டமிக்காக நாங்கள் ரயில்வேலேருந்து எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் எடுக்கல, 2019 போட்டது இது. அதுக்கப்புறம் எதுவும் எடுக்கலன்றதுனால ஒரு 3 வருஷம் ஏற்றி கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக 33ஓட முடிஞ்சிடும், பட் இதில் 36 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஆஸ்பிரன்ஸ் லெவல் 6 ஜாப்ஸ், சரியா? எல்லாமே வந்து லெவல் 6 ஜாப்ஸ். 35,400 வந்து சேலரி பேசிக் நான் சொல்கிறது. அதை தாண்டி 50,000 60,000 கிட்ட போகும் அலவன்ஸ்லாம் சேர்த்து. லெவல் 5 ஜாப்ஸும் இருக்குது, நீங்கள் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஆனால் ஒரே ஆர்ஆர்பிக்கு தான் அப்ளை பண்ணணும். ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்ணால் ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்ணிட்டு ஆர்ஆர்பி டெல்லிக்கும் அப்ளை பண்ணக்கூடாது, சரியா? ஓகே. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷனில் வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மொத்தம் இந்தியா முழுக்க 8113 ஜாப்ஸ்கள் இருக்கிறது, ஓகேவா? எஸ், அதில் ஒன்றுக்கும் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. சரி, சென்னைக்கு மட்டும் எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போதைக்கு இந்த 5 போஸ்ட்டுக்கு இதான் ஏஜ் லிமிட், எல்லாத்துக்குமே 36 தான் ஏஜ் லிமிட். சரி சார், இது லெவல் 6 ஓகே, இது சேலரி பேசிக் பே ஓகே, இதுனா B2 A2 ஏதோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஏ இருந்துச்சுன்னா அது டாப், ரொம்ப கூர்மையான கண்கள் இருக்கும், அது நான் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. A1னா டாப், BC2னா ரொம்ப ஓரளவுக்கு கண்ணு தெரிஞ்சால் போதும். இப்போதைக்கு வச்சுக்கோங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன், பின்னாடி வருது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க ஆஸ்பிரன்ஸ். Candidates waiting for final results of prescribed educational qualifications should not apply.
சார் நானும் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கேன், 3rd இயர்ல இருக்கேன், எப்படியும் எக்ஸாம் வைக்கிறதுக்குலாம் நான் கிராஜுவேஷன் முடிச்சிருவேன், நான் அப்ளை பண்ணலாமெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் இந்த தேதியில் அப்ளை பண்ணுறீங்கல்ல, 13/10/2024 லாஸ்ட் டேட் சொல்லலை, அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்திருக்கணும், முடிச்சிருக்கணும், ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கணும். ஓகேவா? அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை டு ஒன்லி 1 ஆர்ஆர்பி, ஏதாவது ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னா இருக்கு. பேங்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 இருக்கும், இதில் 1/3 இருக்கு நெகட்டிவ் மார்க். சரியா? 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ இப்போதான் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் டீல் பண்ண போகிறோம், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐ கிளினிக்கில் நீங்கள் போய் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டெக்னிக்கலாக பார்த்த விஷயங்களை சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, A2ன்னு ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு இருந்துச்சு இல்லையா, ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அவங்களுக்குலாம் வந்து விஷன் கொஞ்சம் பக்காவாக இருக்கணும். ஓகேவா? பக்காவாக இருக்கணும்னா மேபி அவங்க வந்து அந்த கூட்ஸ் ட்ரெயின் வரும்போது ட்ரெயினை பார்க்கணும், எங்கேருந்து வருதுன்னு. நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர்னும் போது அந்த ட்ரெயின் வரது போகிறதுலாம் கிளியராக தெரியணும் போது அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் விஷன்னா 6/9 வித்தவுட் கிளாஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கண்ணாடி போடாமலே இந்த அந்த ஐ செக்அப் இருக்கணும், அதாவது இந்த விசிபிலிட்டி இருக்கணும். அது என்ன நான் சொல்றேன், 6/9னா இப்போ நீங்க வந்து ஒரு கண்ணு செக் பண்ணதுக்கு ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெர்டிகலா ஒரு சார்ட் காமிப்பாங்க. மேலே இருக்கிறது ஏ அப்படின்னு பெருசா இருக்கும். ஓகேவா? அது எல்லாருக்கும் தெரியும். அப்படியே கீழே வந்தா குட்டி குட்டியா ஆகிட்டே இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து ரொம்ப தெரியாது. அது தெரிஞ்சதுன்னா நீங்க நார்மல். ஓகேவா? 6/6ன்னு வாங்க அது பேரு. கடைசி லைன் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு 6/6 பர்ஃபெக்ட் விஷன் இருக்குன்னு அர்த்தம். பட் நிறைய பேருக்கு அது தெரியாது 6/6. அவங்கலாம் கண்ணாடி போட்டுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து 6/6 தாண்டி அதுக்கு ஒரு லைன் மேல இருக்கிறது தான் 6/9 சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது 6/6, அதுக்கு ஒன்று மேலே இருக்கிறது 6/9 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கான்செப்ட் 6/9 அப்படின்னா, ஒரு நார்மல் ஆளுக்கு 9 அடி தூரத்துல இருந்து தெரியுது நார்மல் ஆளுக்கு. ஆனா உங்களுக்கு இன்னும் 6 அடி கிட்ட போனாதான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் 9 அடியில இருந்து பார்த்தாலே அவருக்கு தெரியுது நார்மலா இருக்கவருக்கு. ஆனா உங்களுக்கு 6 அடியில இருந்து பார்த்தா தான் கிளியரா தெரியுதுன்னா உங்களுக்கு 6/9 விஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது அந்த டேபிள்ல லாஸ்ட்டுக்கு முந்தின லைன் வரைக்கும் தெரியுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் தெரிஞ்சா போதும்னு சொல்றாங்க. ஆனா கண்ணாடி போடாம தெரியணும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க நியர்பை ஆர்டிக்கல் இதுல போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும். ஓகேவா? அது நீங்க செக் பண்ணணும், நீங்க போய் பார்த்துக்கணும். ஓகேவா? எஸ், இதுதான் 6/9 வித்தவுட் கிளாஸஸ். அதுக்கப்புறம் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, நைட் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா. ஓகேவா? எஸ். இப்போ A3 போது இதை விட கொஞ்சம் பெட்டரான, அதாவது இதை விட கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓகேவா? கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தா போதுன்றாங்க. என்னன்னா 6/9 தான். ஆனா ஒன்னு கண்ணாடி போடாம 6/9, இல்ல கண்ணாடி போட்டாச்சும் 6/9 சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து லென்ஸ் பவர்லாம் இருந்துச்சுன்னா அந்த 2D வந்து எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது 2Dனா நமக்கு என்னன்னு தெரியல, டயாப்டர் பத்தி ஏதோ சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. லென்ஸ் போடுறவங்களா இருந்தா நீங்க போயிட்டு மெடிக்கல் டாக்டர் கிட்ட, ஐ டாக்டர் கிட்ட அது என்ன 2Dன்னு என்ன அப்படின்றத செக் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கும் அதே தான், நைட் பிளைண்ட்னஸ், கலர் விஷன், இந்த மயோபிக் விஷன்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? இது ரெண்டும் அந்த A2 A3 இருக்க போஸ்ட்டுக்கு. B2க்குலாம் பிரச்சனை இல்லைங்க. 6/9 6/12 இருந்தா கூட ஓகேன்றாங்க. 6/12னா கீழே இருந்து 3வது லைன் தெரிஞ்சாலே போதும், அதுவும் வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் தெரிஞ்சாலே போதும். C2லாம் பிரச்சனையே இல்லை, 6/12 அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் எல்லாருக்கும் செட் ஆயிடும். இது 2 தான் பார்த்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க அப்ளை பண்ற அந்த 4-5 போஸ்ட்ல என்னென்ன கோடு இருக்கோ அதுக்கு தகுந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டேன். பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாத்துக்குமே இருக்கணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாருக்குமே இருக்க வேண்டும். ஓகே. ஸோ ஏஜ் லிமிட் அங்கேயே நான் சொல்லிட்டேன், 36 வயசு வரைக்கும். இருந்தாலும் நிறைய பேருக்கு டவுட் வரும், ப்ரோ நான் வந்து SC ST, அப்போ எனக்கு இன்னும் ரிலாக்ஸேஷன் இருக்குல்ல? ஆமாம் இருக்குது, நான் OBC இருக்குது. அப்போ உங்களுக்கு டவுட்டே வேணான்றதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த்னே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டு, எந்த ஒரு ரிசர்வ்டு கேட்டகரியிலையும் வரல, இல்லை AWS இருக்கீங்கன்னா இந்த தேதிக்கு ஒரு நாள் கூட முன்னாடி பிறந்திருக்கூடாது. 89. நீங்கள் OBC நான் கிரீமி லேயராக வரீங்கன்னா 86 வரைக்கும் இருக்கு, 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன். SC STனா 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன். ஓகே, இது மாதிரி இருக்கு. மினிமம் இந்த நாளுக்கு முன்னாடியாச்சும் பிறந்திருக்கணும். ஜனவரி 1 2007 ஒரு நாள் இந்த தேதியிலாச்சும் பிறந்திருக்கணும். ஓகேவா? இதுக்கு ஒரு நாள் அடுத்து பிறந்தாலும் நீங்க எலிஜிபிள் இல்லை. இது யங்கர் ஏஜ் லிமிட், இது அப்பர் ஏஜ் லிமிட். சரியா? எஸ். சூப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ், இதுதான் வந்து விஷயம். ஃபீஸ் இதை நான் ஷார்ட் நோட்டீஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 500 ரூபா ஃபீஸ் எல்லாத்துக்கும், 400 ரூபா அதில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எழுதுனீங்கன்னா. அண்ட் ரிசர்வ்டு அந்த SC ST உமனுக்குமா, எஸ், உமனுக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு, எக்ஸ் சர்வீஸ் பண்ணுக்கலாம் 250 ரூபா தான் ஃபீஸு. அதை முழுசாவே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். எஸ். இப்போதான் பேட்டர்ன் அங்கே சொன்னேன்ல, நான் பேட்டர்ன் பின்னாடி டீட்டெயிலாக டப்பாவில் வருது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த CBTல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 1.5 மணி நேரத்திற்கு நடக்குது. 100 கொஷின்
கொடுக்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். தப்பாக எழுதுனா 1/3 மார்க் போயிடும். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஷின்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ்னும் போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வரும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் எல்லாமே வரும். பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே. எஸ்எஸ்சிக்கு படிக்கிறவங்க இதை அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே பொதுதான். மேக்ஸுக்கு 30 மார்க்ஸ் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 30 மார்க்ஸ் இருக்கிறது. உள்ள என்னென்னு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1. இப்போ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவான்ஸ் கோர்ஸ்லுமே இது எல்லாமே கவர் ஆகுது. நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், இது எல்லாமே அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரீசனிங்னும் போது அதே தான். எஸ்எஸ்சி தான் எக்ஸ்பீரியன்ஸ், வேறு எதுவும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜென்ரல் அவேர்னஸ் நான் சொன்னது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணி நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் போனீங்க அப்படின்னா லைக் அதே தான் 1.5 மணி நேரம். பட் இந்த வாட்டி ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா கேட்டு 120 மார்க்குக்கு உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் அதே 1.5 மணி நேரம் தான். ஸோ டாப்பிக்கும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குமா? ஓகேவா? செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி கிளியர் பண்ண அப்புறமாக. இதே நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் தெரியுதா அப்படின்னு ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கும். இங்கே அதான் நீங்கள் லோயர் முடித்திருந்தால் போதுமானது. அதை நீங்கள் அங்கே டைப் பண்ணி காமிக்கணும். நான் லோயர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன்னு காமிக்கக்கூடாது, டைப் பண்ணி காமிக்கணும். 30 வேர்ட்ஸ் பர் மினிட் கரெக்டாக அடிக்கணும். இல்லை ஹிந்தி தெரிஞ்சுன்னா 25 வேர்ட்ஸ் பர் மினிட் அடிச்சு காமிக்கணும். தமிழுக்கு ரயில்வேஸில் வேலை ஒன்றும் பெருசாக இல்லை. தமிழை பற்றி எதுவும் இங்கே சொல்லலை. ஓகே, அண்ட் இது வரைக்கும் சொன்னதோட சம்மரி ஆஸ்பிரன்ஸ் அவ்வளோதான். இதோட சம்மரி அவ்வளோதான். என்னன்னா 5 போஸ்ட் இருக்கு. எது என்னென்ன லெவல் ஆஸ் பர் 7th சிபிசி. இது 3 வந்து 5th லெவல். ஓகே, இந்த டைப்பிஸ்ட்னு வர்றது இதெல்லாம். இது 2 6th. சரியா? அவ்வளோதான். இது எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் சிபிடி ஸ்டேஜ் 1 இருக்கு, சிபிடி ஸ்டேஜ் 2 இருக்கு. ஸ்கில் டெஸ்ட் யாருக்கெல்லாம் இருக்குன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கு, இந்த டைப்பிஸ்ட் வர போஸ்ட்டுக்கலாம். அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? எஸ், அவ்வளோதான். இதை எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஃபோட்டோ, என்ன ரெசல்யூஷன்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இது ஒரு ஃபார்மும் வந்து என்னென்ன இதில் நீங்கள் வாங்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும், டிக்ளரேஷன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்முமே உங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரூஃப்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நில அளவுலாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் பின்னாடி. ஸோ இப்போ வந்து நம்மளோட 67வது பேஜில் முக்கியமான ஆர்ஆர்பி சென்னைக்குரிய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு 8000 போஸ்ட்னு சொல்கிறோம். பட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுன்னு அது தமிழ்நாடு ஆர்ஆர்பி சென்னை தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னும் போது ஆர்ஆர்பி சென்னையில் யூ ஹாவ் 436 வேகன்சிஸ் டோட்டலாக இருக்குது. ஒரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி, அது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வெர்டிக்கல் ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் எல்லாமே. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் 80 பக்கம். இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப வெடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு முக்கியமானதை பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ 436 போஸ்ட் இருக்கிறது. ஸோ அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு யாராவது அப்ளை பண்ணுறவங்கனாலும் அவங்கவுங்க ஸ்டேட் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி கிளியர் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும். அதுக்கு நம்ம கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நம்மளோட கோர்ஸ் அபவுட் அவர் குவான்ஸ் கோர்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஆஸ்பிரன்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு முக்கியமான இல்லை நம்ம